பிரியாணி சாப்பிட்டே 2 மாதம் இருக்குங்க. போன தீபாவளி அன்னைக்கு வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டது. அதுக்கப்புறமா பிரியாணி செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நானும் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு வாரமாகவே எங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஹஸ்பண்ட் காலையிலேயே இன்றைக்கி போய் சிக்கன் வாங்கிட்டு வரவா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நாட்டுக்கோழி கிடைக்குன்னு சொன்னார். சரி ஓகே வாங்கிட்டு வாங்க, நம்மளும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பிரியாணிக்கும் கொஞ்சம் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 2 நாளாகவே கொஞ்சம் மனசு சரியில்லைங்க, ஒரு விஷயத்தை பார்த்தனால. அது என்ன விஷயம்னா, அந்த பெங்களூரில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு குடும்பமே வந்து ஒரு புது காரு வாங்கிட்டு சொந்த ஊருக்கு கிறிஸ்மஸ்க்காக வந்து போயிருக்காங்க. போகிற வழியிலேயே ஒரு கண்டெய்னர் லாரி வந்து அந்த காரு மேலே விழுந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. உண்மையாகவே அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே மனதளவில் பாதிப்பாக இருந்ததுங்க. ஸோ ஒரு குடும்பமே இந்த மாதிரி வந்து இறக்கவே கூடாதுங்க உண்மையாகவே. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக ஒரு கார் வாங்கி அந்த வீடியோவை பார்க்கலையே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இவ்வளோ தானில் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இருக்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அனுபவித்து வாழ்வோம். ஏன்னா யாருக்குமே வாழ்க்கைன்றது நிரந்தரமே இல்லைங்க.